வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து படுகிற பொழுது சோர்ந்து போகாதே. கண்களை மூடி நீ கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை செய்யலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, சபைக்கு தலையாக இருக்கிறவர் ஆண்டவரே. எங்களை சபை கூடுதலை விட்டு விடாதிருப்பீர் என்று சொன்னவர், என் சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னவர். எங்க கையில ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நீங்க ஜனங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த வார்த்தைகள் பேசக்கூடிய கொடுக்கப்படுகிற வார்த்தையின் மூலமாய் தேவன் நீங்க பேசும்படியாக சொல்கிறேன். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, மோடு கூட இசைந்து காணப்படாதபடி நாங்கள் தூரமாய் இருப்போமே, ஆனால் இன்றைக்கு உம்மிடத்திலே கிட்டி சேர்க்கும்படியாக நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு தாவீதின் ஆத்மாவும் யோனத்தான் ஆத்மாவும் ஒன்றாய் இசைந்ததாய் இருந்தது, அவர்கள் சிநேகிதராய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் ஆண்டவர் தன் உயிரை கொடுக்க கூட ஆண்டவர் துணிந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. இன்றைக்கு அப்படி போல மோடு கூட இசைந்து இணைந்து கடந்து வரத்தக்கதாக எங்களோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தை நடுவில் இருக்கிற பிரிவினைகளை அக்கிரமங்களை எல்லாம் உடைத்து போடட்டும். பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியுமாய் இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12:5. அன்றி நீ ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாது. அநேக வேளைகளிலே சில பாதைகளிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற பொழுது நம்ம என்ன ஆயிருதுன்னா, சோர்ந்து போகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போகணும். என்னடா இந்த பிரச்சனை, என்னடா இந்த போராட்டம், என்ன இந்த பாதையில ஐயா சொல்ற ஒரு விடியலே இல்லையா அப்படின்ற சோர்ந்து போகிற அந்த நேரத்துல தான் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் நமக்கு என்ன வந்துருதுன்னா, எரிச்சல் வந்துருக்கு, கோபம் வந்துருக்கு. ஏன் கர்த்தர் என்னைய மாத்திரம் இப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய கோபம் யார் மேல வந்துருது? கர்த்தர் மேல வந்துருது. அல்லேலூயா. இல்லாவிட்டா நம்ம சில முடிவுகளை எடுத்து ரொம்ப ஃபர்மா அதை நம்ம ஃபாலோ பண்ண நினைச்சிருப்போம். அந்த முடிவுகளை நம்ம மாற்றத்தை உண்டாக்கி கொண்டு இனி போதும், இனி இப்படியெல்லாம் நம்ம இருக்க வேண்டாம் என்று சொல்லி வேற வழிகளை நாம் சூஸ் பண்ற ஒரு காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஐயா இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் செய்து விடுகிறோம். அல்லேலூயா. அப்படியானால் நம்ம பாதையில ஒரு தடுமாற்றம் வந்து விடுகிறது. அதுதான் சொல்றேன், அந்த ஆண்டவருக்கு எழுதியிருக்கிறாரு, ஐயா நான் சிட்சிக்கிற பொழுது ஐயா நீ சோர்ந்து போகாதே, அதை நீ அற்பமா கூட எண்ணிராத. ஐயா அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது, அதுல ஒரு முகாந்திரமாக இருக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை கேட்காத அப்படின்னு சொல்லி ஐயா அதை உதாசீனம் கூட படுத்திராத. அந்த சிட்சை நடுவில், சிட்சை என்பது இங்கிலீஷ்ல என்னன்னா டிசிப்ளின். அல்லேலூயா. ஒரு பிள்ளைய ஸ்கூல்ல ஏன் டிசிப்ளின் பண்றாங்கன்னா, அவன் சரியான முறையிலே அவனை அந்த படிப்பிற்கேற்ற ஒரு பயனை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே அவனை ஒழுங்குக்குட்படுத்துகிறது தான் டிசிப்ளின். அதே போல கர்த்தர் நம்மை அழைத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்த ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அதற்கு நேராக என்னை திருப்பும்படியாக ஐயா கர்த்தர் சில சிட்சைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். என் வாழ்க்கை மாதிரி இன்னொருத்தருடைய வாழ்க்கை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு பாதையில நடத்துவார், என்னை ஒரு காரியத்துல கண்டிப்பார். அதே போல இன்னொருவருக்கு இன்னொரு காரியத்தை தேவன் தான் அனுமதிக்கிறார். அதுல அவர் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாமா? அதே எபிரேயர் 12வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கும். எந்த சிட்சையும் சந்தோஷமாய் காணாமல் அது எப்படி இருக்குமா? தேவன் சிட்சிக்கிற போது அது எப்படி இருக்கும்? அது சந்தோஷமாலாம் இருக்காது. ஆண்டவருக்குள்ள வந்தா சந்தோஷம் இதெல்லாம் சொன்னாங்களே அப்படின்னா, நான் இப்பயுமே பார்த்திருக்கேன். ஆண்டவருக்குள்ள முதல்ல வரும்போது நயம் காட்டி சில ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் ஒரு நேரத்துல அவரின் கிரியைகளை உண்மையாக்கி அதன் பின்பு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கிரியையை முதல்ல உண்மையாக்குவார்.
ஏன் இந்த பிரச்சனை உங்களுக்கு வருது, இந்த போராட்டங்கள் வருதுன்னா, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு வேண்டாத காரியம் வாழ்க்கையிலே காணப்படலாம். அல்லேலூயா. அது பெரிய அளவு இருக்கலாம், சின்ன அறிவு இருக்கலாம். ஆனா அது உங்க கூட இருந்துச்சுன்னா பின்னாட்கள்ல உங்க ஊழியத்திலேயோ உங்க எதிர்காலத்திலேயோ ஏதோ ஒரு காரியத்தை அது பாதிக்கும்னு சொல்றதுதான் அந்த சின்ன கழிவுகளை ஐயா சொல்ற தட்டா நீக்கி அதை சுத்தமான ஆபரணமாய் அவன் மாற்றுகிறான். அல்லேலூயா. அது அவருடைய கிரியை. அதனால அது துக்கமாய் காணப்படும். வாசிங்க. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு என்ன கொடுக்குமா? நீதியாகிய சமாதான பலனை தரும். அல்லேலூயா. அது நீதியில் உண்டாகிற, நீதியினாலே உண்டாகிற ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். அப்படின்னா நான் இன்னும் ஆழமா சொல்லுவேன், அது நீதி உள்ளது, அவன் நம்மை சிட்சிக்கிறது, நீதியாய் நம்மை நடத்துகிற ஒரு பாதையில கொண்டு போவதற்காகத்தான். அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நீதியின் பாதையிலே நடத்துவதற்கு ஏற்ற ஏதோ ஒரு காரியம் ஐயா சுந்தரம், சில காரியங்கள் கடிப்பு போல ஒட்டி கொண்டிருக்கிறது. ஐயா அது என்ன பலனை தருமா? நீதியாகிய சமாதான பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அதற்காக சிட்சிக்கிறார். நீங்க யோவான் 3:18 வாசி பாருங்க. சாரி, யோவான் 2:29 வாசிங்க. 2:29 சொல்லுங்க, வாசிங்க. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவர் நீதி உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே, அப்ப இன்னைக்கு தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு உங்களை ஐயா உருமாற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அல்லேலூயா. அப்ப அவர் எப்படிப்பட்டவர்னா ஐயா நீதி உள்ளவர். அதே போல அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? ஐயா நீதி உள்ளவர்களாய் இருக்கும்படி ஐயா அவருடைய பிள்ளைகள் ஐயா சூத்திரம் நீதி உள்ளவர்கள் என்பதை அந்த இடத்துல விளங்கப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப சில நீதியான காரியங்கள் என்னிடத்திலே காணப்படாத பொழுது ஐயா சூத்திரம் வேதம் சொல்லுகிறது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். அதை என்ன செய்யறாரு? தண்டனையின் பிறப்புதான் அதை அகற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. சில சிக்ஷையின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எஸ்ரா தேறின வேதம் பாருங்க, 109வது சங்கீதத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அது நிமித்தம் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சில உபத்திரவத்தின் குகையிலே வைத்துதான் நம்மை புடமிடுகிறார். எதற்காக? இந்த நீதியின் வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த நீதியின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும், இந்த நீதியின் வசனத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக அவர் சொல்றாரு, இஸ்ரா இருதயத்தை தேறினவன் அவன் எப்படி தேறினவனா மாறினான், அதான் ரொம்ப முக்கியம். முதல்ல அவன் அப்படி இல்ல. அதான் அவர் சொன்னாரு, உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்த, இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அல்லேலூயா. அப்ப உபத்திரவத்துக்கு முன்பாக வழி தப்பி நடக்கிறோம். எஸ்ராவுக்கு அப்படிப்பட்ட நிலைமை தான். தேறின வேதபாரகன் அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வழி தப்பி நடக்கிற நேரத்துல தான் தேவன் என்ன செய்கிறாரு? சில சிக்ஷையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஒருவேளை அது துக்கமாய் தோன்றலாம், அது ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை நம்மை முறுமுறுக்கிற நிலைமைக்கு அது கொண்டு போகலாம், எரிச்சல் அடைய செய்யலாம், உன் பாதைகளில் ஏதோ தடைக்கற்களை போல அது காணப்படலாம். ஆனா இதை நீ சரிப்படுத்துகிற பொழுது ஐயா சோத்திரம், கர்த்தர் உன்னை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் 119ல, இப்ப யார் யாரெல்லாம் வழி தப்பி நடக்கிறாங்களோ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என் கண்கள்ல கண்ணி நீர்த்தாரையாய் ஓடுகிறதுன்னு சொல்றார். அல்லேலூயா. இப்ப ஏன்னா ஐயோ இப்ப வழி தப்பி நடக்கிறாங்களே, இப்படி நடக்கிறாங்களே, இனி இவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்து விடுமே என்று சொல்லி ஐயா சொன்ன அவர் மற்றவர்களை பார்த்து, ஒரு நாளிலே இவரே இப்படி இருந்தார், தன்னை மாற்றிக் கொண்டார், இப்பொழுது மற்றவர்களை பார்த்து இவங்க வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டுமே, இவங்க வாழ்க்கை மாற வேண்டுமே என்று சொல்லி என் கண்கள்ல கண்ணீர் நீர்த்தாரையை போல ஓடுகிறது என்று சொல்லுகிறார். இதுதான் மனுஷனுடைய வளர்ச்சி.
சிற்றைகள் கொண்டு வருகிற பாக்கியம். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியிலே ஒரு மனுஷன் எப்படி பூரணப்படுத்தப்படுகிறார் என்பதில் ஒரு காரியம் இருக்கிறது. நீதிமொழி எடுத்தவர்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்குமாம். அல்லேலூயா. காயம், வேதனைகள், அடிகள் இதெல்லாம் என்ன செய்கிறது? பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். இன்னும் நான் சொல்ல போனா, அவன் புறஜாதியா இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதவங்க அவங்க செஞ்சா கூட கொஞ்சம் அடிகள் அடிக்கப்படுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் அதை செய்யாமல் இருக்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அப்படின்னா என்னன்னா, நியாயத்தின் எங்கிருந்து தொடங்க தெரியுமா? ஆலயத்திலிருந்து. அல்லேலூயா. அதனாலதான் எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்போம்ல. ஏன் என் பிள்ளைய நான் அடிக்கிறேன் அப்படின்னா, என் பிள்ளை சமுதாயத்தை நல்ல நிலைமைக்கு வரணும். அல்லேலூயா. அதே போலதான் தம்முடைய பிள்ளைகள் நீதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீதியை செய்கிற எவனும் ஐயா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான் என்று சொல்லி ஐயா எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைக்கு அத்தாட்சி என்னன்னா, ஐயா சொந்த வெறும் விசுவாசம் மாத்திரம் அல்ல, நீதியின் வாழ்க்கை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். நீதியாய் வாழுகிற வாழ்க்கை. அது ஆண்டவர் சொன்னார், நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதனால்தான் தேவன் ஐயா சொல்லுகிறார், ஐயா காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தின் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை எப்படி செய்கிறதா? அழுக்கிற துடைக்கிறது. அல்லேலூயா. அந்த காரியத்திலிருந்து ஐயா வெளியே வர ஐயா தேவன் சில சிக்ஷைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாருடைய வாழ்க்கையில நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆகாருடைய வாழ்க்கையிலே நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம். அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது கர்ப்பம் தரித்தாள். கண்டபோது அற்பமாய் எண்ணினாள். சாராள் நோக்கி கொடுத்தேன் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். 8வது வசனம் வாசிங்க. ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய் கேட்டார். அவள் ஓடி போகிறேன் என்றாள். கர்த்தருடைய தூதனானவர் திரும்பி போய் அடங்கியிரு. அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல ஆகாரம் போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆகாள் தன் பிள்ளை பெற்றதை கண்டு, சாராள் ஆபிரகாமோடு இணைக்கப்பட்டவள், வாக்குத்தத்தமான ஒரு சந்ததி உருவாக காத்துக் கொண்டிருக்கிறார். இவன் மூலமாய் வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஆனா அதே நேரத்துல அங்கே ஒரு பிள்ளை உண்டானது. இவன் என்ன அடுத்து நினைக்கிறானா, சாராளை அற்பமாய் நினைக்கிறாள். அல்லேலூயா சொல்றார். அநேக நேரங்கள்ல நம்ம எல்லாம் சொல்லுவோம், சாராள் கடிந்து கொண்டார். ஒரு ஏன் கடிந்து கொள்றாங்க, ஏன் இப்படி நடக்குது? ஆனா அதற்கு முன்பாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். அற்பமா என்கிற காரியம். ஒரு கம்பெனியில வேலைக்கு போகிறோம். முதல்ல போகும்போது எப்படி இருப்போம்? பணிவா இருப்போம். சொன்னதெல்லாம் செஞ்சிருவோம், சொல்றதுக்கு மேல கூட செஞ்சிருவோம். ஆனா வளர 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 நமக்குள்ளேயே சில காரியங்கள் பெருக 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 அடுத்து சொல்லுவோம், ஒரு இதான் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அற்பமா எப்ப எண்ணப்படுகிறோமோ, சாராள் போய் ஆபிரகாம் கிட்ட சொல்றா, நீ கொண்டு வந்த அடிமை பெண் இப்ப என்ன எப்படி சொல்றாங்க? அவர் என்ன சொன்னார்? உன் கையில் இருக்கிறார், நீ கடிந்து கொள். அவள் கடிந்து கொள்ள தொடங்கினா ஆகார் என்ன செய்யணும்னா,
தான் செய்த தவறு என்ன அப்படின்ற ஒரு காரியத்தை யோசிக்க முடியல பாருங்க. அநேக வேளைகள்ல ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சிகிச்சை வருகிற பொழுது, ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் வருகிற பொழுது, ஐயா ஸ்தோத்திரம், நான் எந்த காரியத்தை மாற்றி கொள்ள வேண்டும், என்னிடத்திலே காணப்படுகிற தவறு என்ன என்று சொல்லி என்னை நான் சுய பரிசோதனை பார்க்காதபடி நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடதான் முயல்றோம். கர்த்தர் ஒரு இடத்துல வைத்து உங்களையும் என்னையும் உருவாக்கும்படியாக ஐயா சொல்லத்தான், ஐயா ஒரு பாத்திரமாய் உங்களை வணைய விரும்புகிறார். உங்களை ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய், எஜமானுக்கு உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாய், ஒரு நற்கிரியைகளுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் தேவன் உங்களையும் என்னையும் வணைந்து கொள்ள விரும்புகிறார். அவர் குயவன். நம்ம பல முறை கெட்டு போய் விடுகிறோம் அவர் கையில இருக்கும் போதே. ஆனாலும் கூட தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் வணைந்து கொள்ளும்படியாய் மறுபடியும் மறுபடியும் வணைய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு 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 பொருளை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில போய் பாருங்க ஐயா, அந்த பொருளை அவங்க ஷேப், அவங்க டிசைன் பண்ண காரியத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பல பேசஸ் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சம் ஹீட் கம்மியா கொடுப்பாங்க, ஒரு டெம்பரேச்சர் வச்சிருப்பாங்க. ரெண்டாவது அதோட கூட ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வச்சிருப்பாங்க. மூணாவதுல அதோட கூட இன்னும் ஹையஸ்ட் லெவல் ப்ராசசிங் ஃபேஸ் இருக்கும். இந்த மூணு ஃபேஸையும் தாண்டாதான் அவங்களுடைய அந்த டிசைன் படி அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நிலைமை அடைய முடியும். ஆனா அந்த அந்த உலோகம் வந்து இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ மாத்திரம் தான் போவேன் அப்படின்னு சொல்லி அது நின்னுச்சுன்னா அதனால அந்த அதற்கேற்ற உபயோகத்துக்குள்ள கொண்டு போகப்பட முடியாது. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு ஃபேஸ்லயும் ஹீட் அது மேல பட அதனுடைய பிரிட்டில்னஸ், அதனுடைய அந்த தாங்கும் சக்தி, அதனுடைய அந்த டிசைன் அது மெருகேற்றப்பட்டு அதனுடைய ஐயா அந்த அழுக்குகள், அதனுடைய கரைகள், அதனுடைய காரியங்கள் எல்லாம் அக்கினியினாலே புடமிடப்பட்டு வெளியேற்றப்பட்டு அது ஒரு நல்ல உலோகமாய் உருவாக்கப்படுவதற்கு சில இடங்களிலே வைத்து கட்டணமை உருவாக்குகிறார். ஆனா அதற்கு இடம் கொடுக்க முடிகிறதா? அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆகார் என்ன செய்யற உடனே இதெல்லாம் நமக்கு ஆகிட்டு வராது. அவன் என்ன எப்படி என்னை கடிந்து கொள்ள முடியும்? இந்த மென்டாலிட்டி ஐயா சிக்ஷிக்கப்படுகிற பொழுது ஐயா சொந்த ஒரு தகப்பன் தனக்கேற்ற ஒரு காரியமாய் அவன் சிக்ஷிக்கிறான். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தோன்றுகிற விதத்தில், ஆனா பரம பிதா ஒரு ஆவியின் தகப்பன் சிக்ஷிக்கிறதின் நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் பரிசுத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகப்பட்டு நீதியாகிய சமாதான பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. சிக்ஷிக்கிறார். சிக்ஷைய ஏன் பிரயோஜனத்துக்கு? நான் நல்லா இருக்கிறதுக்கா. ஹல்லேலூயா. ஆகவே அதனால சொல்றாரு, நீங்கள் சிக்ஷையை சகித்துக் கொண்டிருப்பீர்களானால் அவருடைய புத்திரராய் இருப்பீர்கள். அதான் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆகார் பாருங்க போறாரு, அவன் என்ன நினைக்கிறா, போய் எதிர்த்து அங்க வனாந்தரத்துல போய் நிக்கிறான். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல வனாந்தரங்களுக்குள்ளே ஓடி விடுகிறோம். இந்த மனுஷங்களே இப்படிதான், இந்த சூழ்நிலைகளே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம ஓடிடுறோம். ஆனா ஆண்டவர் போய் தேவதூதன் அவனுக்கு முன்பாக தோன்றி, நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் கேட்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ஹல்லேலூயா. நான் அனுப்பல, நான் உன்னை போக சொல்லல, நான் உன்னை கொண்டு போகல. ஆனா இது எங்க இருந்து உண்டாகிறதுனா, எனக்குள்ளே சில காரியங்கள் போராடுகிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நீ அடங்கி, அந்த இடத்துல உன்னை சரிப்படுத்தி கொண்டு அந்த காரியங்களை மாற்றி, ஐயா சோதரம் நீயும் நானும், ஐயா சோதரம் நான் சொல்றேன்னா இன்னைக்கு உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் மனுஷனுக்குள்ளே சில மாம்சங்கள் போராடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது இருபுறம் கருப்புள்ள பட்டயம். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் தான் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்தி. ஹல்லேலூயா. அப்படி நம்ம புரிந்து கொண்டோம்னா ஐயா அதுல ஒரு பெரிய நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், முதல்ல போய் அடங்கி இருக்க பழகு.
அல்லேலூயா. போய் அடங்கிரு. வெள்ளிக்கிழமை கூட பாஸ்டர் சொன்னாரு, அந்த அடங்கி இருக்கிற இல்ல ஒத்துக்கொள்ளுகிற காரியம்லாம் சாதனை எப்படி நான் ஒரு இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன், எப்படி திரும்பி போய் அங்க போவேன்? பயங்கரமான ஒரு கேள்வி. போக முடியாது. ஏன்னா எப்படி அவங்களை போய் பார்த்து முடிப்பேன், எப்படி போய் அங்க போய் பேசுவேன், என்ன சொல்லுவேன்? நான் கம்பெனியில வேலை பார்த்தப்ப, சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்த்துருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் அவர் மலேசியா போக வேண்டியிருந்துச்சு, அந்த ஜிஎம் அவர். அப்ப அவர் என்ன செஞ்சாரு, மலேசியா போகிற அந்த நேரத்தில் என்னைய காட்டி ஒரு சின்ன பையனுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுவாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எங்கள்கிட்ட யாருமே பேசாம கிளம்பிட்டார். நாங்க ஒரு சிலர் சீனியர் ஸ்டாஃப் அங்க இருந்தோம், சொல்லாம கிளம்பிட்டார். பாத்தீங்கன்னா எனக்கு அவருக்கு சண்டையாச்சு, ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னா, இனி போதும், இந்த கம்பெனி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். நமக்கு எனக்கு சின்ன வயசு, எனக்கு ஒரு டைம்ல இருந்தே ஊழியம் பண்ணணும்னு ஒரு பயங்கரமான வாஞ்சை. அதனால நான் எப்பயுமே நினைப்பேன்னா, இதெல்லாம் ஒரு டெம்பரவரி தான், இது இருக்கிற வரைக்கும் போகட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கம்பெனிலேயே வேலை பார்த்துருந்தேன். ஆனா இதுதான் அப்படின்றது உடனே சண்டை வந்த உடனே டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்து ஆனா நான் என்னன்னா, என் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பை மாத்திரம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு சில கிளைண்ட்ஸை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அவங்களுடைய பிரச்சனை எது வந்தாலும் எனக்கு தான் போன்ல வரும். அப்ப அந்த போன்ல அவங்களுக்கு சொல்றதெல்லாம் கிளியர் பண்ணிட்டே இருந்தேன். அவர் போயிட்டு மலேசியா, இவன் வந்து உடனே நான் லீகல் ஆக்ஷன் எடுத்துருவேன், அந்த ஆக்ஷன் எடுத்துருவேன் சொல்லிட்டு மெயில் போட்டு மிரட்டி பார்ப்பான். நான் எதுக்கும் அசைய மாட்டேன். ஆக்சுவலி அப்படிதான் இருந்தேன். ஏன்னா நான் வந்து அந்த வேலையை வச்சுதான், வேலையை நம்பிதான் நான் இருக்கணும். ஏன்னா நான் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்ததுனால, நான் ஊழியத்துக்கு தான் போக போறேன்னு தெரிஞ்சதுனால நான் அதை பத்தி ரொம்ப கேர் எடுக்கல. ஆனா அவர் வந்த உடனே அவர் கேட்டாரு, டைரக்டர் கூப்பிட்டு பேசினாரு. இன்னொரு டைரக்டரும் சேர்ந்து இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, பிரின்ஸ் நீ ஏன் அப்படி வந்து இப்படி போன, இப்படி இது பண்ணிட்டு போயிட்டே நீ ஆபீஸ்ல இல்லாம அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. அப்ப நானும் ஸ்ட்ராங்கா பதில் சொல்லிட்டேன், அவர் இப்படி பண்ணதுனால அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஒரே ஒரு காரியம் சொன்னாங்க, யுவர் ஆட்டிடியூட் இஸ் ராங். அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? யுவர் ஆட்டிடியூட் இஸ் ராங். அல்லேலூயா. அதுக்கப்புறமும் நான் கேட்கல, போனை வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். போனை நீங்களே வச்சுக்கோங்க கூட வந்துட்டேன். ஆனா ஒரு நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் ஒரு வாக்கிங்ல ஒரு கிளப்ல ஷெட்யூல் ஆட போவேன். அங்க போயிட்டு இருக்கும் போது அந்த டைரக்டர் நடந்து வந்து அவர் பேசிட்டு இருக்கும் போது, இப்ப என்ன செய்யறீங்கன்னு கேட்டு, இப்ப நான் சும்மா தான் இருக்கிறேன் சார் சொன்ன உடனே, அப்ப அன்னைக்கு கோபமா இருந்தாரு, இன்னைக்கு கொஞ்சம் லகுவா மாறினாரு. திரும்பமாய் கொண்டு வந்து அதே கம்பெனியில நான் சேரும்படியாய் ஐயா நேர்ந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வேலை எடுத்து வந்தேன். அல்லேலூயா. அப்படியானால் ஏன் அந்த நேரத்துல நான் வெளியே போனேன்? ஏன் அந்த நேரத்துல சில நேரங்கள்ல நம்ம அடங்கி இருக்க கூடாதபடி ஐயா சொன்ன சில காரியங்களை கர்த்தர் நம்மை புடமெடுக்கிற சில இடங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து இருக்கிறார். ஆனா ஏன் வெளியே வர்றேன்? கர்த்தர் சொன்னாரா? நான் திரும்பமாய் சொன்னேன், யாக்கோபனுடைய அந்த குமாரர்கள் வந்து யாக்கோபை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இவன் எங்க அப்பாவுடைய சொத்தை தான் எடுத்து எல்லா காரியத்தை பண்ண, அவங்களுடைய முகநாடி எல்லாம் வேறுபட்டதை யாக்கோபு கண்டு அவன் வேதனைப்படுகிறான். அப்ப கூட அவன் போலங்க. ஒரு நாளிலே லாபான் முத்தமிட்டு, நீ எலும்புக்கும் எலும்புமானவன், என் மாம்சத்துக்கு மாம்சமானவன் சொல்லிட்டு கட்டி அணைத்து நீ என்னோடு கூட தங்கியிருன்னு சொல்லி எல்லாம் இன்வைட் பண்ணவன் தான். ஆனால் சூழ்நிலைகள் இவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது முகநாடி வேறுபடுகிறது உண்மைதான். ஆனா நீங்க அங்க நல்லா வாசிச்சு பாருங்க, கர்த்தர் பேசுவார், யாக்கோபே எழுந்திரு, தகப்பன் வீட்டுக்கு போ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாம்சம், அவன் நினைச்சிருந்தா இவன் முகநாடி எல்லாம் வேறுபட்டது, இன்னைக்கு கிளம்பிடலாம், அன்னைக்கே கிளம்பி இருக்கலாமே. ஆனால் ஐயா கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து போகும் வரைக்கும், ஹல்லேலூயா, ஆகாரை போல நம்ம ஓடிடக்கூடாது. யாக்கோபை போல ஐயா அவன் காத்திருந்து தேவ சத்தத்தை கேட்டு
ஐயா அவன் கடந்து போகிற பொழுது அந்த இடத்துல பாருங்க ஐயா பிரச்சனைகள் ஏசாவினால் உண்டாகிற பிரச்சனை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி கொடுத்தார், சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்தார், அவனுக்கு சாதகமா எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? அல்லேலூயா. நான் சொல்றேன், சில சிக்ஷைகளை அற்பமா எண்ணிராதீங்க. சில அற்பமா எண்ணுகிற பொழுது சில கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. ஆனா கடிந்து கொள்ளுகிறது மத்தியிலே தேவன் எனக்கு நன்மைக்காகத்தான் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி எடுத்து, ஐயா ஆண்டவரே நான் எதை சரி செய்ய வேண்டும், எதை என் வாழ்க்கையில சீர்பொருந்த வேண்டும், எந்த காரியத்தை நான் சரிப்படுத்தினா ஆண்டவரே ஐயா நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவரே தன் குமாரனையே உனக்காக எனக்காகவும் தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா நன்மையாளர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அப்படியானால் இன்னைக்கு சிற்சையை சகித்தார், சிற்சையை சகித்து ஐயா நம்மை நாம் மாற்றிக்கொண்டோம். ஆனால் எவ்வளவு பிரயோஜனத்துக்குரியவர்களாய் நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. வேற ஒண்ணுல சிற்சை எதுக்கு வருது? இயேசுவை போல நீங்கள் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. குமாரனுடைய எவர்களை முன்னறிந்தார்களோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார்கள் அவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்த நோக்கம் என்ன? நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக முடியாது. ஐயா உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு இது அடங்கி இருக்க மாட்டேன். சில இடத்துல கொய்யாமன் வைத்து களிமண்ணை ஐயா வணைகிறது போல களிமண் போல நாம் இருக்கிறோம். அவருடைய கையில களிமண் போல இருக்கிறோம். அவர் வணைந்து கொள்ள விரும்புகிறார். காலையில் இன்றைக்கு அடங்கி இருந்து சில காரியங்களிலே நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிற பொழுது அதற்கு நாம் செவி கொடுத்து சேர்வது நலம் என்று சொல்லி ஐயா நாம் பார்க்கிறோம். அதில் இன்றைக்கு கூட ஐயா சொல்ல ஒரே ஒரு மனிதனுடைய அடிப்படையிலே ஐயா சொல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்துல ஐயா யோனா எழுதின ஐயா யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரத்தை 8வது வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோனா 4:8. சூரியன் உதித்த போது யார் கட்டளையிட்டார்? அல்லேலூயா. தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அல்லேலூயா. வாசிங்க. படுகிறதுனால் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். அல்லேலூயா. தேவன் தான் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லே தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பான தேவன் தான் இப்ப உஷ்ணமான காற்றை கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவன் மாறாட்டி அவனை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய திட்டம் நிறைவேறாது. அல்லேலூயா. அங்க பாருங்க 4:9 வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நல்லதோ என்றார். அதற்கு அவன் மரண பறந்த அப்படிதான் இருப்பேன். அல்லேலூயா. மரணம் வரையும் நாளா மாற முடியாது. எரிச்சல். அல்லேலூயா. சொல்றா பாருங்க, சில காரியங்களை தேவன் மாற்றும்படியாக தேவன் யோனாவுடைய வாழ்க்கையில் சில உஷ்ணமான காற்றை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஐயா ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட ஐயா ஸ்தோத்திரம் அவர் சொல்லுகிறார், நான் மரண பரியந்தம் நான் ஐயா சாவ விரும்புவேனே தவிர நான் சாவேனே தவிர ஐயா ஸ்தோத்திரம் நான் மரண பரியந்தம் நான் எரிச்சலாய் தான் இருப்பேன் என்று சொல்லி அவன் தன்னை மாற்றிக்கொள்ளாத ஒரு நிலைமை. தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசி ஐயா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வாயாய் இருக்கிறவன். கர்த்தருடைய வாயாய் இருக்கணும்னா என்ன தெரியுமா? அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு நடக்கிறவனா இருக்கணும்.
தேவன் மாறிட்டாருங்க. நினிவேவின் மேலே அவருடைய அக்கிரமம் எட்டின பொழுது ஐயா யோனாவை அனுப்பினார். அவருடைய அக்கிரமம் எட்டிவிட்டது, நீ போய் சொல்லு, நான் அழிக்க போகிறேன் சொல்லு என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ண சொல்லினார். அல்லேலூயா. சில விரோதமான பிரசங்கங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அழிப்பதற்காக அல்ல, அவர்களை உணர்த்தி தேவனை தேடும்படியாக அவருடைய உள்ளத்தை எப்பவாவது திருப்ப வேண்டும் என்று. மருந்து கொடுக்கிறோம், மருந்து பிள்ளைய கொள்றதுக்கா? மருந்து கசப்பா தான் இருக்கும், இன்ஜெக்ஷன் பிடிக்காதுதான், ஆனா அதுதான் காப்பாற்றும். அல்லேலூயா. ஆனா பாருங்க, நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி தேவன் கண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்க. நினிவே மக்கள் ராஜா முதற்கொண்டு மிருக ஜீவன் முதற்கொண்டு ஐயா சொன்ன வார்த்தைக்கு நடுங்குது. அல்லேலூயா. நினிவே யார் தெரியுமா? அசீரியாவின் தலைநகர் நினிவே, ஒரு புறஜாதியான பட்டணம். அது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவுடனே ஐயோ நாங்கள் பாவம் செய்து விட்டோமே, ஐயா மனம் திரும்ப வேண்டுமே, ஐயா சொந்த இடத்துல ஐயா சொந்த கர்த்தர் அழித்து விடுவாரே என்று சொல்லி ஒரு பயம். அல்லேலூயா. ஆனா யோனாவால முடியல பாருங்க. இவர் யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. நியாயப்பிரமாணம் தெரியும், கட்டளைகள் தெரியும், கர்த்தர் டைரக்டா பேசுறாரு. மாறமாட்டார். அல்லேலூயா. நீ புறஜாதிகள் ரட்சிக்கப்படுகிறாங்க, புறஜாதிகள் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, பயந்து நடுங்குகிறார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12வது அதிகாரத்துல, உடமாய் இருக்கிறது பிசகி போகாதபடி உன்னுடைய பாதைகளுக்கு நீ வழியை செவ்வை பண்ணு. அல்லேலூயா. எதுக்கு? என்னத்துக்கு? ஏன் அனுமதிச்சிருக்கிறாரு? ஏன் இது அவருடைய காரியம் அல்லவே. என் தேவன் அன்புள்ளவர். அவன் சொல்றான் பாருங்க, ஐயா எனக்கு தெரியும்யா நீ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லி அவனுக்கு தெரிகிறது. இதான் முன்னமே சொன்னேன், நான் போக மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. தேவன் மாறிட்டாரு. ஆனா இவரு குடிசைய போட்டு வாசிங்க. நான்காவது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பின்பு யோனா குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிலையில் உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா. அது என்ன சம்பவிக்கிறது நான் பார்க்கணும், அது அழிக்கிறத நான் பார்க்கணும், அது ஒன்றுமில்லாமல் போகிறத நான் பார்க்கணும் சொல்லிட்டு ஐயா சோதரம் ஐயா அவனுடைய காரியம் எல்லாம் ஐயா அது எப்படியாவது அழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலருடைய இருதயங்களை மாற்றவே முடியாது. அந்த அதனால என் தம்பியோட பேசும்போது அந்த அவர் பேர் என்ன, யாகியா சிம்மர், அவருடைய காரியத்தை ஒண்ணு சொன்னான். என்னன்னா அவரை இஸ்ரவேலிலே 22 வருஷமாய் சிறைச்சாலையில வைத்திருந்தாரு அவன் செய்த குற்றத்துக்காக. அந்த நேரத்துல அவனுக்கு பிரெயின் டியூமர் வந்துச்சு. என்ன வந்துச்சு? பிரெயின் டியூமர். அப்பயே செத்து போயிருக்க வேண்டியவன். இஸ்ரவேல் தேசம் நினைச்சா இவன் ஒரு குற்றவாளி, இவன் சிறைச்சாலையில இருக்கிறவன். அப்ப இவன் அதே நிலைமையில விட்டு அவன் தன் வியாதியின் அடிப்படையில் செத்து போனான் என்று சொல்லி ரிப்போர்ட்டை பதிய வச்சிருக்கான். ஆனா பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு சர்ஜன், ஒரு லேடி சர்ஜன் அவனுக்கு சர்ஜரி பண்றாங்க. சர்ஜரி பண்ணி காப்பாற்றப்பட்டவன் தான் அந்த யக்யா சிங்கர். ஆனால் அவன் விடுதலை ஆக்கப்பட்ட பொழுது அவனால் ஏற்பட்ட நஷ்டம். அல்லேலூயா. அக்டோபர் 7, 2023 வந்த அந்த பிரச்சனைக்கு அவன் தான் மூல காரணம். ஐயா அதனாலே கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கை ஐயா அவங்க போட்டிருக்காங்க 1200 இஸ்ரவேல் மக்கள் அதனாலே அழிந்து போனார்கள். 250 பேர் அவங்க
ஹோஸ்டேஜா எடுத்து கொள்ளப்பட்டு போனார்கள். அப்படின்னா என்னன்னா, நீ என்ன நன்மை செஞ்சாலும் பரவாயில்ல, நீ என்ன காரியம் பண்ணாலும் பரவாயில்ல, என் நிலையை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த பிடிவாதம், அந்த அந்த எரிச்சல், அந்த பழி வாங்குகிற எண்ணம் அது எங்க போயிருச்சு? ரத்தத்திலே ஊறி இருக்கு. ஜென்ம சுவாபம். அல்லேலூயா. இயேசு எல்லாம் சொல்லலாம். ஆனா சிலர்ட்ட பாருங்க, சில இடத்தை தொட்டுட்டீங்கன்னா போதும், அவங்களால அந்த சகிப்புத்தன்மை அற்றவர்களாகி விடுவார். அல்லேலூயா. அத மாத்திரம் பேசாதீங்க. அவனை பாருங்க எவ்வளவு தூரம் காப்பாத்தி அந்த 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 டாக்டர் வந்து அவன் கூட பேசிட்டார். இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை எல்லாம் குறித்து சொன்ன பிறகும் போய் நின்று சாகர வரைக்கும் பழி வாங்குகிறது எண்ணம் மறையில பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஐயா இங்க சொல்ற பாருங்க, யோனாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டவன் கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டியவன். ஐயா ஒரு நிலையிலே கர்த்தர் மன்னித்து விட்டார், கர்த்தர் மறந்து விட்டார், அந்த ஜனங்களை காப்பாற்றும்படியாக அவர்கள் பட்சத்திலே நிற்கிறார். ஆனா இவனால நிற்க முடியல. ஏன் தெரியுமா? அசீரியர்கள் ஏற்கனவே இஸ்ரவேலர் மீது படையெடுத்து ஐயா அவர்களை தாக்கி அழித்தவர்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சாலமோன் காலத்துக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் என்று ஒன்றாக இருந்த தேசம் இரண்டாக பிரிந்து விட்டது. ஒன்னு நார்த், இன்னொன்னு சவுத். சவுத் தான் யூதா, நார்த் தான் இஸ்ரவேல். அப்ப படையெடுப்பு வந்த பொழுது அசீரியர்கள் இஸ்ரவேலர்களை படையெடுத்தார்கள். பாபிலோன் யூதாவை சிறை வைத்தான். அல்லேலூயா. அப்படியானால் ஐயா இந்த அசீரியர்கள் தங்களை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள், ஐயா தன் ஜனங்களை அழித்து விட்டார்கள் என்று சொல்லி யோனாவினுடைய வாழ்க்கையிலே ஐயா சில விரோதங்கள், சில பழிவாங்குகிற எண்ணங்கள் ஐயா சொல்றாங்க அது காணப்பட்டது. அதனாலதான் தேவன் மன்னித்த பிறகு தேவன் மன்னித்து விட்டார். தேவன், நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ யார்? நீ கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவன். ஆனா சில காரியங்களை மாற்ற முடியவில்லை. அல்லேலூயா. இளையகுமாரன் திரும்பி வந்துட்டாங்க. இளையகுமார் திரும்பி வந்துட்டாரு. தகப்பன் ஐயா மறந்து மனதுருவி கட்டி பிடித்து ஐயா முத்தமிட்டு அவனை வஸ்திரங்களை மாற்றி விட்டார், பாதரட்சைகளை மாட்டி விட்டார். ஐயா சொல்ற அவனுக்குரிய மோதிரத்தை கொடுத்து அங்கே ஒரு சந்தோஷம் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆனா மூத்த குமாரனால தாங்க முடியவில்லை. அல்லேலூயா. பரலோகம் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவன் வந்ததை குறித்து பரலோகம் கலிகிறது. ஆனால் தேவனுக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லுகிற மூத்த குமாரர்கள் அதை அக்செப்ட் பண்ண முடியல. இன்றைக்கு யோனாவுடைய நிலைமையும் அப்படித்தான். ஆனா ஆண்டவர் பாருங்க ஐயா ஸ்தோத்திரம், அந்த அந்த காரியத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 4:6 வாசி. மேல் நிழல் உண்டாயிருக்கவும் மன மடிவுக்கு நீங்களாக்கவும் கர்த்தர் உழைக்க கட்டளையிட்டு ஓங்கி வளர பண்ணி பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அழித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிடுச்சு. இப்ப இவனுக்கு புரிய வைக்கணும், என் மனநிலைமை என்னன்னு புரிய வைக்கணும், நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறேன்னு சொல்லி புரிய வைக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நான் உன்னை எதுக்கு சிச்சிக்கிறேன், எதுக்கு ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில இந்த சிச்சையை அனுமதித்திருக்கிறேன். என்ன கொடுக்கிறாரு? ஒரு ஆமணக்கு செடி. இவன் பிரயாசப்பட்ட ஒரு காரியத்தை ஓங்கி வளர வைக்கிறார். அவன் எதிர்பார்க்கிறதோடு கூட அது ஓங்கி ஒரு பெரிய விருட்சமாய் வளருகிறது. ஐயா சொல்ற அது மாத்திரமல்ல, ஐயா சொல்ற அது ஐயா சொல்ற முளைக்க கட்டளையிடுகிறார், அதற்கு நீர் பாய்ச்சுகிறார், அது ஓங்கி வளர பண்ணுகிறார். அவன் சந்தோஷப்படும்படிய காரியங்களை செய்கிறார். பரவாயில்ல, கர்த்தர் நினைச்சிட்டாரு.
நான் எரிச்சலா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், நமக்கு ஒரு உதவி செய்கிறார் போட்டு தப்புன்னு அடுத்த நிமிஷம் ஒரு பூச்சியை கட்டிட்டு ஒரே நேரத்துல கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி போடுகிறார். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய செயலை புரிஞ்சுக்கணும். ஏன் சிற்றை அனுமதிக்கிறார் புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாய் பேசுகிற கர்த்தர் எனக்கு என்ன கேட்கிற திராணி இருக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி என்னை நடத்துவார். நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதே போல அவருக்கு ஒரே ஒரு காரியம், நீ ஐயா சொன்ன வழி தப்பி போய்விடக் கூடாது. ஐயா சொன்ன உனக்கு விரோதமாய் கர்த்தர் பிரசங்கிக்கிற காரியம் என்ன? ஐயா சொன்ன நீ நடக்க வேண்டிய பாதையிலே ஐயா உன்னை போதித்து கொண்டு வருவதற்காக மாத்திரமே. நீ தர்ஷீசுக்கு போகிற, நீ ஓடி ஓடிதான் பாக்குற. ஐயா சொன்ன இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட, நினிவேக்கு போக மாட்டேன். ஷாக்கா தூராவலா தர்ஷீசுக்கு போற சொன்னாரு. பெருங்காற்றை கட்டளையிட்டார். ஏற்கனவே நீ விழுந்து ஐயா எழும்பி ஐயா சோத்ரா அப்பையும் சொன்ன ஐயா சோத்ரம் நான் பாதாளத்துக்கு வரைக்கும் போனாலும் கூட ஐயா மீனின் வயிற்றுல போட்டு அடைச்ச பிறகு வெளியே வந்த. அல்லேலூயா. கப்பல்ல உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு தான் இருந்த. தூக்கி அவங்க எரிய வச்சாரு. ஏற்கனவே எத்தனையோ சிச்சைகள், எத்தனையோ காரியங்கள். அங்க இருந்து பாதாளத்துக்கு வாசல்களை போய் காட்டி அங்க இருந்து சொல்றான், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன், ஐயா கர்த்தருக்காக நான் செய்வேன் என்று சொல்லி அங்க இருந்து கர்த்தரை துதித்து இப்ப திருப்பி வந்து சொல்றான். அங்கேயும் கர்த்தர் பேசுகிறான். அவருக்கு ஆசீர்வாதம் எல்லாம் முக்கியம். அவரால் ஒரு நிமிஷத்தை கொடுக்க முடியும். திரும்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிடிக்கும். ஆனா அவருக்கு முதல்ல தங்களை ஒப்பு கொடுத்து தங்கள் கிரியைகளை உண்மையாக்கி அதுக்கு பின்பு கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை தான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அவர் லேவி கோத்திரத்தை சுத்திகரிக்கிறார். மண்ணானை போல சவுக்காரத்தை வைத்து ஐயா சோதரர் நம்மளை சுத்திகரித்து நீதி காணிக்கைகளை கொண்டு வந்து பலியிட வைக்கிறார். நான் அப்பதான் சில இடத்துல நினைப்பேன், நம்ம போய் ஜெபம் பண்றோம், பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு. ஆனா கர்த்தருடைய வழி வித்தியாசமானது. அவர் ஆராயப்படத்தகாதவர். முதல்ல தகுதிப்படுத்திடுவார். நம்ம தகுதிப்படுத்தி அதற்குரிய நன்மைகளை தாராளமாக தருவார். யோனாவின் வாழ்க்கையில பூச்சியை கட்டளையிட்டார். இப்ப நான் 8 வாசிங்க. உதித்த போது போட்டாரு, கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது படுகிறதினால் சோர்ந்து போய் விரும்பி பார்க்கிலும் என்றான். தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றான். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக இவ்வளவு பரிதபிக்கிறேன். ஆண்டவர் இப்ப கேட்கிறார் பாருங்க, நீ பிரயாசப்படல, நீ வளர்க்கல, ஒரு ராத்திரியில முளைக்க வச்ச, ஒரு ராத்திரி அழிந்து போனது, அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுற? ஐயா உன் பொருள் போச்சுன எவ்வளவு நீ அழுகிற? ஐயா ஸ்தோத்திரம். ஐயா ஒரு அடி நிலம் போச்சுனால எவ்வளவு அழுகிற? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிற பாருங்க, ஒரு சொல்லு கிடைக்கல ஒண்ணு எவ்வளவு அழுகிற? உன் பொருள்ல ஒருத்த கைய வச்சுட்டா எவ்வளவு அழுகிற? சுயநலவாதி. அல்லேலூயா. ஆனா நீ வளர்க்காததும் நீ பிரயாசப்படாததும் நீ ஐயா ஒரு ஆத்து முளைத்ததுமான பரிதபிக்கிறாயே. 11 வாசிங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்காக
மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அது நான் வளர்த்தது, அது நான் பிரயாசப்பட்டது, அது நான் அதை முளைக்க வச்சது. ஒரு ராத்திரியிலே ஐயா ஸ்தோத்திரம் முளைக்க வைத்தது. அந்த 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 1,20,000 பேரை நான் படைத்தேன், நான் அவர்களை வளர்த்தேன், நான் அவர்களை ஆளாக்கினேன். ஐயா அவர்களுக்காக நான் அல்லவா பரிதபிப்பேன். அல்லேலூயா. நம்ம பாட்டுக்கு சொல்றோம், அடிச்சிருங்க வேண்டாம். அதுவும் தேவனுடைய ஜனம். அல்லேலூயா. அதற்காக அதை மாற்றும்படியாக, அதை திருப்பும்படியாக அல்லவா உன்னை நான் ஐயா தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கர்த்தர் பெரிய நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு கிடைக்கிற அந்த சிக்ஷையை அற்பமா எண்ணிராத, சோர்ந்து போகாத. ஆனா சோர்ந்து போகிற நேரத்துல அடங்கி இருந்து கர்த்தருடைய பாதத்துல அடங்கி இருந்து, ஏன் ஆண்டவரே வாழ்க்கையில அனுமதிச்சீங்கன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஏதோ ஒரு மீனின் வயிற்றுல இருக்கிறது போல இதை முழுவதுமாய் அடைத்து வச்சிருக்கிறார் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், அவங்கள எனக்கு தண்டு வலிக்கிறாங்கப்பா, அவங்கள எனக்கு உதவி செய்யறாங்கப்பா. அந்த கப்பல்ல இருந்து அநேக பேர் யோனாட்ட கேட்கிறாங்க, என்ன தொழில் செய்கிறார், எங்க இருந்து வருகிறார், உன்னாலதான் இப்படிப்பட்ட காரியம் சம்பவிச்சுன்னு ஒரு நாள் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவங்களா கேட்கிறாங்க, ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல உதவி செய்யலாம் சொல்லிட்டு தண்டு வலிச்சு பாக்குறாங்க. நினைக்கலாம், நீங்க நினைக்கலாம் இவங்களா தண்டு வலிக்கிறாங்க, இவங்களா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு. இல்ல இல்ல, எந்த தண்டு வலிச்சாலும் ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, இந்த கப்பலை காப்பாற்ற முடியாது, நீ தேவனுடைய சித்தத்தை போய் செய்ய சொல்லிட்டு அவங்களே தள்ளிவிட நாட்கள் வந்தது. தேவன் ஒரு உஷ்ணத்தை அனுப்பினால், தேவன் உனக்கு எதிராக போராடி கொண்டிருந்தால், நான் சொல்றேன் ஐயா ஸ்தோத்திரம், முதல்ல நீ மாறாவிட்டால், நீ தேவனுக்கு ஏற்ற நிலையை மாறாவிட்டால், ஐயா நான் சொல்றேன், எத்தனை ஐயா எனக்கு கப்பல் ஓட்ட பயங்கர நாலேஜ் இருக்குது, எனக்கு கப்பல் ஓட்ட பயங்கரமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பல் மூழ்காது, இந்த கப்பல்ல சேதம் வராதுன்னு சொல்லி அவர்கள் நினைத்த அந்த டைட்டானிக் கப்பலை மூழ்கி போனது. கடவுளே நினைச்சாலும் அதை ஒண்ணு செய்ய முடியாது நினைச்சிருந்தாங்க. அவன் சொன்னது அவன் இன்டர்வியூ பிரஸ்ல கேட்டப்ப, அவ்வளவு தூரம் வடிவமைக்கப்பட்ட கப்பலை ஐயா மூழ்கி போனது. நான் சொல்றேன், அவங்களே ஒரு நாள் மாறி இவன் இருந்தா நம்ம குழம்பும் கெட்டு போயிரு சொல்லிட்டு தள்ளி விட்டார்கள். கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. எதுக்காக கடிந்து கொள்ளுகிறார்? தூக்கி இருந்தா கூட பாருங்க, ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. என் தேவன் நல்லவருங்க. ஐயா சொன்ன தேவனுடைய அழிக்க அல்ல, என் தேவனுடைய சிற்றிப்பது அழிக்க அல்ல. ஐயா எப்படியாவது இவன் ஐயா தேவன் நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டானா, நான் அழைக்கிற சத்தத்தை கேட்க மாட்டானா, என் பக்கமாய் திரும்ப மாட்டானா. அல்லேலூயா. 3 நாள் அந்த மீனை கூட சாப்பிட வைக்காம, அது சாப்பிட்டா கூட இவனுடைய சரீரத்துல எந்த பாதிப்பும் இல்லாதபடி என் ஜீவனை பாதுகாத்து எங்க கொண்டு போய் பாதாளத்தின் வாசல்ல போய் காட்டுற. இதுதான் பாதாளம். அங்க இருந்து தலைக்கு மேல வெள்ளம் போன போதுதான் கட்டுகிறான். அல்லேலூயா. மற்றபடி நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய நான் பயபக்தி உள்ளவன், எல்லா காரியங்களும் நம்ம சொல்லலாம், கெபிரேயன் எல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் மனிதர்களுக்கு தான். அல்லேலூயா. தேவனுக்கு தெரியும் நான் எதற்காக உருவாக்கப்பட்டேன், நான் எதற்காக நடத்தப்படுகிறேன், ஏன் எனக்கு இந்த சிறையிருப்பு எல்லாமே தெரியும். நம்ம சொல்றதை வைச்சல்ல, தேவன் இருதயத்தை பார்க்கிறார். கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்ல முடிக்கிறேன். சங்கீதம் 94 11 12 13 வாசித்து முடிக்கலாம். மனுஷனுடைய
மனுஷருடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். ஹல்லேலூயா. ஐயா, உன்னை அமர்ந்திருக்க பண்ணி, ஐயா உன்னை வேதத்தை கொண்டு போதித்து, ஐயா போதிக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். ஹல்லேலூயா. சொல்ற நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. நம்மள சிச்சிக்கிறான், நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் சிச்சித்து அப்படி வழியில் நடத்துகிறார். சோர்ந்து போகாதே ஐயா. கர்த்தர் நிச்சயமாக ஐயா ஸ்தோத்திரம், நம்மளே முடியாட்டாலும் கர்த்தர் உங்களை கொண்டு போக வேண்டிய இடத்துக்குள்ளே கொண்டு போவார். செய்ய வேண்டிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஐயா ஸ்தோத்திரம். அதையெல்லாம் கர்த்தர் திறந்து கொடுக்கிற நாட்கள்ல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நல்லவங்க ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவரே, யோனாவின் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு நாள் ஆண்டவரே அவன் சோர்ந்து போனான். ஆண்டவரே எரிச்சலாய் மாறி போனான். ஆண்டவரே, இனி அவ்வளவுதான் நினைத்த காரியத்துல உங்களுடைய இருதயத்தின் வாரத்தை அங்கலாய்ப்பை அவனுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே அவன் பாதைகளை செவைப்படுத்தின கர்த்தர் ஆண்டவரே. சப்பா அவனை கொண்டு ஏராளமான ஜனங்களை ரட்சித்த தேவன் ஆண்டவரே. ஐயா சொல் 40 நாட்கள் அவன் பிரசங்கம் பண்ணின பொழுது அந்த நினிவே பட்டணமே தேவ சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே சொந்த ஒரே ஒரு மனிதனை கொண்டு ஐயா தேசத்தை கலக்கமாலை முடியும் என்பதை விளங்க பண்ணும்படியாக அவர்கள் எல்லாம் ராஜா முதற்கொண்டு ஆண்டவரே பணம் திரும்பி ஆண்டவரே கிரியைகளை நடப்பித்தது போல ஆண்டவரே சப்பா எங்களை சிச்சிக்கிறது நோக்கம். எங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய பணிகள் இருக்கிறது. எங்களை விட்டு செய்யக்கூடிய ஆண்டவரே ஐயா பணிகள் இருக்கிறது. எங்களை கொண்டு பேச வேண்டிய வார்த்தைகள் இருக்கிறது. எங்களை கொண்டு ஆண்டவரே அநேகருக்கு நன்மை செய்ய ஜீவ ரட்சனை செய்யும்படியாக ஆண்டவரே சோத்திரம் எங்களை கொண்டுதான் அநேகரை பராமரிக்கும்படியாக அநேக குடும்பங்களை காப்பாற்றும்படியாக ஆண்டவரே கர்த்தர் ரிபா சகத்துரபா திரபா உன்னை நடத்துகிற பாதை வசனம் உன்னை புடப்படுகிறது. ராக்கா துரா ரிபா யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலை குழியின் அனுபவங்கள் ஐயா யோனாவினுடைய வாழ்க்கையிலே ஐயா கப்பலுடைய சேதங்கள் மீன் வயிறு என்று இருந்தாலும் ஆண்டவரே உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். உன்னை கொண்டுதான் கர்த்தர் ஜீவன ரட்சனை செய்வார். அநேகருடைய வாழ்க்கை ஜீவன் அடையும். அநேகருடைய வாழ்க்கை தாகம் தீர்க்கப்படும். சாபா துராபலா சபையே நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு சாக்கா துராபலா. கர்த்தருடைய வார்த்தை இரண்டாவது முறை யோனாவுக்கு வந்தது போல உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக இரண்டாவது முறை கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ரீலா சகத்துராபலா சிராபலா சிராபலா ரிபலா புயவன் கையுள்ள களிமண்ணை போல நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மறுபடியும் கட்டுவிக்கும்படியாக கர்த்தர் வருகிறார். ராக்கா துராபலா சந்த எழும்பு எழும்பு வல்லமையை தரித்துக்கொள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துகிறீங்க. நன்றி. இந்த வார்த்தை புடமிட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த நீதியின் பாதையில நாங்கள் நடக்கும்படியான கிருபை தாரும். இயேசுவின் மூலம் தங்களிடம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் மனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே